4th ஃப்ரீ குவார்டர் மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா எக்காண்டல்லி அசஸ் ஹெச்டிசிசி தான் பேட்டிங் டீமாக இருக்காங்க. எக்காண்டல்லி டாஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. 6 ஓவர் மேட்ச் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட் சொன்ன சுகன் ஸ்ட்ரைக்லையும் முத்து நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரதாப் வெல் பிளேட் ஹாஃப் ஸ்டம்ப்ஸில் முத்து சந்திக்கப்புறம் முதல் பந்து வித்தே கொடுக்காத பால் உள்ள சொருகிட்டாரு. மடக்கி கொடுத்தாரு கேப்ல. இதுவும் சிங்கிள். டாப் எட்ஜ் முரளி சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டர் நல்ல டேக்கன். தனி பேட்ஸ்மேன் அரவிந்த் பேட்ல சரியான மீட் இல்லை. ஒரு சிங்கிள் மட்டும் இப்போ வரைக்கும் கிடைக்கும். சிங்கிள் லோ கேப் கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல, ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஒரு ஓவர் முடிவுக்கு 4 ரன் 1 விக்கெட். செகண்ட் ஓவர் போட உதய் முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு டேக்கு சிங்கிள் ஷாட் டெலிவர் நல்லா ஃபீல்டரோட ஓவர் த ஹெட் தலைக்கு மேல போயிருக்கு. 6 நீக்கு பிஃபோர் லென்த்ல இழுத்து போட்டு அரக்குழி போட்டு ஆசைப்பட வச்சு விக்கெட்டை பிடிச்சாங்க. கம்பேக் பவுலர் உதய் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக் செஞ்சுட்டாரு. பேட்ஸ்மேன் பிரசாந்த் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வேகம். இதுவும் அதே மாதிரியான பந்து கீப்பர் காலில் பட்டு ஒரு ரன் அலோவ் பண்ணுறாங்க. சிங்கிள் லாஸ்ட் ஒன்று அரவிந்த். ஓய்யோ சும்மா க்ளோசர் 1 டாட். 2 ஓவர் முடிவு 12 ரன் 2 விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்க்குறாங்க. சதீஷ் வந்திருக்காரு. ஸ்டம்ப் லைனுக்கு வந்தார். தெளிவாக பேட்டில் ஆட்டு சிங்கிள். டாப் ஏஜ் பின்னாடி பிடிக்க முடியாது. சிங்கிள். பெரிய ஷாட் ஆட விட மாட்டேங்கிறாங்க. பெரிய ஷாட் வந்தால் மட்டும் தான் நல்ல டார்கெட்டை செட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஒன் தடவை விழுந்துருச்சாங்க ஃபீல்டர். இதுவும் சிங்கிள். நல்ல இடத்துல பால்ல மூவ்மெண்ட். போன பால் ஆஃப் ஸ்டம்ப்ல ஓடி இந்த பந்து அற்புதமான ஒரு அடி. எஸ் கிளியரா அடிக்கப்பட்ட ரன்கள் எத்தனை? 6. 3 ஓவர் முடிவுக்கு 23 ரன் 2 விக்கெட்ல இருந்து. போலிங் எண்டில் உதய் அவருக்கான செகண்ட் ஓவர். ஆப்ஷன்ஸ்ல வந்த அற்புதமாக அடித்து சிங்கிள். போன பால் வைட் ஏரி பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. இன்னொரு நோட பார்ப்பாங்க. அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 குயிக்கர் 1 செம்ம வேகம் கையில. அற்புதம் டாட். ஓகே பெர்ஃபெக்ட் யார் கிரீஸ் கோட்ல போட்டுருக்காரு நினைக்கிறேன். ஒரு தடுப்பாட்டம். அருமை அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. சிங்கிள். நான் செகண்ட் தலைக்கு மேல குனிஞ்சு பார்த்தாரு பால. சிங்கிள். 4 ஓவர் முடிவுக்கு 30 ரன் 2 விக்கெட்ல இருந்து. பவுலிங் எண்டில் பிரதாப் அவருக்கான செகண்ட் ஓவர். ஓய்யோ ஸ்டம்ப் மேல டாட். அற்புதம் சிங்கிள். லோ ஃபுல் டாஸ் அருமையாக கேட்ச் பிடிக்க முடியாது. சேவ் பண்ணலாம். சிங்கிள். எஸ் இதுவும் டாட். 2 more to go. ஷாட் லாங் ஆஃப்ல நல்ல பாட்டம் நினைக்கிறேன். அடிக்கப்பட்ட பந்து. எஸ் தொலை தூரம் சென்ற பந்து அந்த காட்டுக்குள்ள தொலைந்து விட்டதுன்னு சொல்லலாம். பிரசாந்த் லாஸ்ட் ஒன்று டாப் ஏஜ். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. சிங்கிள் நல்ல த்ரோ. 5 ஓவர் முடிவுக்கு 39 2 விக்கெட். கடைசி 6 பால் பவுலிங் எண்டில் பரத் நல்ல நீல அகலத்தில் டாட். வித்தியை கொடுக்காத பால் ஸ்டம்ப் லைனில் யாக்கிங் லென்த்லேயே வந்தார். சிங்கிள்.
எல்லாருக்கும் நடுவால விழுந்துரும். 2 மாமே அப்படின்னாரு பேட்ஸ்மேன். எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 1 run plus run out. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி. டாப் எட்ஜ் முடியெல்லாம் ஒதுக்கி விட்டு போனாரு. சிங்கிள். பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல ஷாட் லாஸ்ட் பால் 6 இருக்கும்னு நினைக்கிறேன். அருமை. இந்த சிக்ஸருக்கும் அப்படியே பிரசாந்த் ஒரு பக்கமா சைஸா ரன்ஸ் மூவ் பண்ணிருக்காரு. ஏன் லேட் பண்றீங்க? 6 ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணிருக்கு. ரவுண்ட் 50 ரன் 51 டார்கெட் பெற்றுள்ளார். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டிப்பா பரபரப்பா ரெண்டு டீம் எடுத்துட்டு போவாங்க. ஜகா ஸ்ட்ரைக்ல, சக்தி நான் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுகன் வந்திருக்காரு. அருமையான பந்து வீச்சுப்பா. சூப்பரான ஒரு ஸ்டார்ட் சிக்னல் தான் கொடுத்திருக்காரு அம்பையர். லோ கேப் கீழே வந்துச்சு. உருட்டல் பந்து. அடுத்து ரெண்டு டாட்டா பதிவு பண்ணிருக்காரு பவுலர். வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஆஃப் தி சீல் ஒரு ரன் கிடைக்கும். சக்தி ஸ்ட்ரைக்ல இன்சைடு அருமையாக வீசப்பட்ட பந்து ஸ்டம்ப் போயிட்டாரு. அப்படினப்போ இன்சைட் பவுல் என்ற முறையில் விக்கெட் நம்பர் 1 சக்தி ஆட்டத்துல வெளியேறுகிறார். அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ். ஃபுல் டாஸ் பால் எடுத்து வந்து பேட்லயே போட்டாரு. ஃபோர்க்கிங் கேப்ல சிங்கிள். ஆனா டாப் எட்ஜ் சரியா பல்ல. பேட் திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி கேட்சா இருக்க போகுது. எஸ் டேக்கன். ஓப்பனிங் பேர் ரெண்டு பேரும் காலின்னு சொல்லலாம். முதல் ஓவர்ல ஓவர் முடிவுக்கு 2 ரன் 2 விக்கெட்ல இருந்து. செகண்ட் ஓவர் போட குமரேசன் வந்திருக்காரு. நேருக்கு நேர் லாங் ஆன் ஃபீல்ட். சமவேகமா இருந்திருக்காரு. 2 ஓட்டங்களா இல்ல 1 ஓட்டமா? நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளா பிரதாப். சரியா சிக்கல பவுலரே ஓடுவார் நினைக்கிறேன். தடுப்பு பணியை மேற்கொள்வாரா? ஓய்யோ டைரக்ட் ஹிட்டா இருந்தா மேபி விக்கெட்டா இருந்திருக்கும். க்ளோசர் 1 2 ரன். சேஃபா டேக்கிட்டாங்க. அருமையான முறை அடிக்கப்பட்ட பந்து. ஷாட் அருமையான முறை அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள் கிடைக்குமா? எஸ் அவரே தாண்டி போயிடுச்சு. ஓவர் தி ஹெட் அப்படிங்கறப்போ பந்து 6. முதல் 6 இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. டூ மோர் டு கோ. அருமை. மீண்டும் ஒரு சிறப்பான அடி. சிறப்பான பந்து வீச்சு. சிங்கிள். தடுப்படாத எடுக்கப்பட்ட லாஸ்ட் பால் ஆஃப் ஸ்டம்ப்ல வைட் ஏரி பால். ஷாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா திருக்கி விட்ட காரணம் பாலுக்கு கீழே ஃபீல்டர் வந்து கேட்ச பிடிக்க முடியல. லைஃப் விடுறாங்க. சிங்கிளாவும் மாறுது. 2 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட்ல இருந்து 14. தேர்ட் ஓவர் போட சாமி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஸ்டம்ப்ல வைட் ரீபால். இப்போ அப்பீல் எடுக்கிறாங்க. பிக் அப்பீல். இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கேட்கிறார் பவுலர். நாட் அவுட். வெல் ப்ளே. கேப்ல பிளேஸ் பண்ணாரு. இடத்தை பார்த்தாரு. நான் சுவிட்ச் எடுத்து போவார் நினைச்சேன். ஐயோ கீப்பர் ரெடியா இருந்து அவர் கரெக்டா த்ரோவை கரெக்டா விட்டு பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். 2 ரன். வெல் ப்ளே. அதே திசை. கிரவுண்ட் கொஞ்சம் அவுட் ஃபீல்டு மோசமா தான் இருக்கு. 2 ரன். இப்போ அருமையான முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள் கிடைக்குமா? எஸ் பவுண்டரி அன்ஸ்டாப்பபிள் 4. சோ 3 பாலுக்கு குயிக்கரா 8 ரன்னா சேர்த்து கொடுக்கறாரு இங்க சதீஷ். 2 மோர். வெல் ப்ளே. அதே கேப். அதே டிஃபீல்ட் தான். தெளிவா புடிச்சார் ஃபீல்டர் முறை. உண்மையிலே ஒரு சிங்கிள் பெரிய பாராட்டு. லாஸ்ட் ஒன்னு. பேட் ஸ்பீட் பாஸ் ஆயிருச்சு. அதை விட வேகமா இருந்துச்சு பவுலர் கையில இருந்த அந்த பந்து. ஓவர். 3 ஓவர் முடிவுக்கு 24 2 விக்கெட் இழந்து. மீதமுள்ள 3 ஓவருக்கு 27 நீடு. இந்த ஓவர் போட சுகன் அவருக்கான செகண்ட் ஓவர். சூப்பரான பால். எக்ஸலன்ட் டெலிவரி. பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போன பால் ஆஃப் ஸ்டம்ப்ல வைட் ஏரி பால். அவுட் சைடு எட்ஜ் கேட்ச பிடிக்க முடியாது. சிறப்பான முறையில் பந்து வீசினார். சிறப்பான முறையில் மட்டை வீசினார். 2 ஓட்டங்களா 1 ஓட்டமா?
அருமையான பந்து அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை பெறுமா? மிஸ் ஃபீல்ட் பார்க்க முடிஞ்சு அவரை தாண்டி பின்னாடி இரு ஓட்டம் ஓடி எடுக்கப்பட்ட 2. சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து. இது வரைக்கும் எந்த சிக்னல் இல்ல. டாட் பால் கொடுத்துட்டாரு. யார்கர் பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. பெரிய ஷாட் ஆட முடியல. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது கடையில் 2 ரன் ஓடி பார்க்குறாங்க. எஸ் 2 ரன். 4 ஓவர் முடிவுக்கு 31. மீதமுள்ள 12 பாலுக்கு 20 ரன் நீடு. ஓவருக்கு 10 ரன் ரேட். இந்த ஓவர் மேட்ச் ஓவரா இருக்க போது. இந்த மேட்ச் ஓவர் போட சாமி திறமையை காமி அப்படின்னு சொல்லி இந்த ஓவரில் தெரிஞ்சு போயிடும் யார் பக்கமாக அந்த மேட்ச் சாயுதுன்னு. ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன் உடம்ப உரசி டாட்டு ஆப்ஷன்ஸில் மிடில் பண்ணாரு. இப்போ 3வது ரன்னு ஒவ்வொருத்தரோட போன பால் ஆஃப் ஸ்டம்பில் ஒய்டு. சிங்கிள் மட்டும் தான் இப்போ வரை கிடைச்சிருக்கு. இப்போ மீதமுள்ள 9 பாலுக்கு 15. இந்த 3 பந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போகுது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதுல ஒன்னு டாட்டுன்னு சொல்லலாம். ஸ்லாட் மாதிரி தான் இருந்துச்சு. டாட்டா மாதிரி இருக்கு. இந்த பந்தும் டாட்டு பம்ப் ஆகி வந்துச்சு. கண்டிப்பா கீப்பர் சந்தோஷப்படுவாரு. இந்த பம்புக்கு நிக்க வச்சு அங்க என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர்ஸ். போன பால் அம்பேர் டாட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா நான்சேகர் ஓடி வந்திருக்காரு. ஸோ அவரை அங்கேயே கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஒரு முக்கியமான பந்து இந்த ஓவரில் 7க்கு 15. இந்த 3வது பந்தையும் டாட்டா போட்டுட்டாரு. ஸோ நிக்க வச்சிருவாங்க. நான்சேகர் ஓடி வர மாட்டாரு. இந்த 3 பந்து மேஜர் ரோல் பிளே பண்ண போகுதுன்னு சொன்னேன். ஸோ அதுதான் நடந்திருக்கு. 6க்கு 15 மாறி இருக்கு இந்த மேட்ச். 5 ஓவர் முடிவுக்கு 36. கண்டல்லி இழந்த விக்கெட்டோ 2. கடைசி 6 பால் சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு நவீன். ரைட்டி பவுலர் இன்சைட் இங்கே கிடக்கும். கீப்பரே ஓடுவார்னு நினைக்கிறேன். இல்ல ஃபீல்டர் விட்டாரு. ஸோ அங்க எடுத்துட்டு ஓடுவாங்க. ஸோ பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் போட்டி. எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 2 அவுட். அப்ளாஸ் கொடுக்குறாங்க. பயங்கரமான போராட்டம் நடக்கும். ரிமைனிங் உள்ள 5 பால். 5 பாலுக்கு 14 நீடு. அப்படியே கீப்பர் தேக்கிட்டாரு. ரன்ஸ் ஓட மாட்டாங்க. சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்ல பரத் 4 பாலுக்கு 13 நீடு. 2 பெரிய ஷாட் மஸ்ட் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். பின்னாடி சரி அப்படியே இருந்தது. தெரையோட தெரையா லோ கேப்ட் பால் விக்கெட் பாலாவும் மாறி இருக்கு. 3 பாலுக்கு 13. இந்த பால் பெரிய ஷாட் ஆனா மட்டும்தான் பேட்டிங் டீமுக்கு மொமெண்டம். பெரிய ஷாட்டை விட்டு கொடுக்காம பவுலர் போடுவாரான்னு பார்ப்போம். டபுள் ஏன்னா சதீஷ் வேற பாப்பாரு. 2 பாலுக்கு 11 நீடு. எஸ் எதுலையோ நிற்கிருந்துச்சு அப்படிங்கிறப்போ பவுண்டரி சேவ் பண்ணாலே போதுங்கிற கட்டாயத்தில் ஃபீல்டர் நிற்க வச்சு ஓட பார்ப்பாங்க. எஸ் 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு. ஒரு பாலுக்கு 10 ரன் நீடு அப்படிங்கிறப்ப ஃபார்மாலிட்டி பவுலர் போடுவாரு. போயிட்டு இருக்கு. தப்பா சொல்லிட்டாங்க 9 10 ரன் அடிக்க வேண்டியது. சோ இந்த மேட்ச் HTCC வின் பண்றாங்க. குவார்டர் ஃபைனலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. HTC டீம்ல இருந்து 4 6 பதிவு பண்ணியிருந்தாங்க. இவர் 3 6 இவர் 1 6 மொத்தமா 400 ரூபாய் பிரைஸ் சிறப்பு பிரைஸ் அண்ணன் கொடுத்துருக்கா சொல்லியிருந்தாங்க.